தெற்கு வெங்கநல்லூர் பகுதியில் 30 ஆண்டுகளாக சுத்தம் செய்யப்படாமல் இருந்த குடிநீர் தொட்டியை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் சுத்தம் செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தெற்கு வெங்கநல்லூர் பகுதியில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் குடிநீர் தொட்டி மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை அறிந்த ராஜபாளையம் தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அங்கு சென்று குடிநீர் தொட்டிக்குள் இறங்கி சுத்தம் செய்தார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுத்தம் செய்யப்படாமல் மிகவும் மோசமான நிலையில் இருந்த குடிநீர் தொட்டியை வேட்பாளர் மற்றும் அக்கட்சியினர் சுத்தம் செய்ததை கண்டு அப்பகுதி மக்கள் பாராட்டினர். 2026ஆம் ஆண்டு காலகட்டத்திலும் இதுபோன்ற அவலநிலை உள்ளதாக வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் வேதனை தெரிவித்தார். என்ன ராஜபாளையம் மக்களே, இது ட்ரைனேஜ்னு நினைக்கிறீங்களா? ட்ரைனேஜ் கிடையாது. இது தெற்கு வெங்கநல்லூர் என்ற ஒரு ஊரில் இருக்கிற தண்ணி டேங்க். இந்த ஊரில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க. இந்த தண்ணி டேங்கை நம்பி இருக்கிறவங்க. அதில் ஒரு 1000 பேர் இன்னைக்கும் இந்த டேங்க்ல இருந்து வர தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்காங்க. மீதி எல்லாரும் வாட்டர் கேன் வாங்கி, வசதியானவங்க வாட்டர் கேன் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ராஜபாளையத்தில் 2026லையும் இதுதான் நிலைமை. யோசிச்சு பார்த்துக்குங்க.